வெல்கம் டு பிஜி எஜுகேஷன் பிஜிடிஆர்பி கிளாஸ். இந்த வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு டாபிக் செமிகண்டக்டர் டிவைஸ். ஸோ செமிகண்டக்டர் டிவைஸ் டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி செமிகண்டக்டர்ஸ்னால் என்ன, அதோட டைப்ஸ்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். இது ஆல்ரெடி நம்ம சாலிட் ஸ்டேட் ஃபிசிக்ஸ்லேயே பார்த்துருக்கோம். செமிகண்டக்டர்னால் ஒரு இன்சுலேட்டருக்கும் ஒரு கண்டக்டருக்கும் பிட்வீனில் வரக்கூடியது தான் இந்த செமிகண்டக்டர். இதோட எக்ஸாம்பிள் ஜெர்மனியம் அண்ட் சிலிக்கான். எனர்ஜி பேண்டை வச்சு இந்த செமிகண்டக்டர்ஸை நம்ம 3 டைப்பாக பிரிக்கலாம். ஸோ அட் ரூம் டெம்பரேச்சரில் கண்டக்ஷன் பேண்ட் பார்ஷியலியாக ஃபில்டாக இருந்ததுன்னா அது ஒரு டைப், இன்னொன்று வேலன்ஸ் பேண்ட் பார்ஷியலி ஃபில்டாக இருக்கும், இன்னொன்று அதுக்கு ரெண்டுத்துக்கும் நடுவில் ஒரு வெரி நேரோ எனர்ஜி கேப் இருக்கும். அதோட ஆர்டர் 1 எலக்ட்ரான் வோல்ட்டுன்னு வச்சுக்கலாம். நவ் அட் 0 கெல்வினாக இருக்கும் போது செமிகண்டக்டரோட கண்டக்ஷன் பேண்டில் எந்த ஒரு எலக்ட்ரான்ஸும் இருக்காது. ஸோ தட் வேலன்ஸ் பேண்ட் என்ன இருக்கும், கம்ப்ளீட்லி ஃபில்டாக இருக்கும். கண்டக்ஷன் பேண்ட் கம்ப்ளீட்லி எம்டியாக இருக்குது. ஓகே, அப்போது அட் அப்சல்யூட் 0 டெம்பரேச்சரில் ஜெர்மனியம் அப்படி இல்லைன்னா சிலிக்கான் என்னவா ஆக்ட் ஆகுது, பர்ஃபெக்ட் இன்சுலேட்டராக ஆக்ட் ஆகுது. இப்போது டெம்பரேச்சரை இன்க்ரீஸ் பண்ணும்போது ஃபார்பிடன் எனர்ஜி பேண்டோட வித்து டிக்ரீஸ் ஆகுது. ஸோ சம் ஆஃப் த எலக்ட்ரான்ஸ் என்ன ஆகுதுன்னா கண்டக்ஷன் பேண்டுக்கு ஜம்ப் ஆகிட்டு போகுது. இது இன்னொரு வேர்ட்ஸில் எப்படி சொல்லான்னா செமிகண்டக்டரோட கண்டக்டிவிட்டி டெம்பரேச்சரை பொறுத்து இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ தே ஹாவ் நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். அதுக்கு என்ன இருக்குன்னா நெகட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ். ஸோ கண்டக்டர், செமிகண்டக்டர், இன்சுலேட்டரோட ரெசிஸ்டிவிட்டியோட ஆர்டர் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ அது 3ஓட ஆர்டர் இப்படி இருக்கும். நவ் 2 டைப்ஸ் ஆஃப் செமிகண்டக்டர்ஸ் அவைலபிளாக இருக்குது. என்னென்ன, ஒன்று இன்ட்ரென்சிக், இன்னொன்று எக்ஸ்ட்ரென்சிக். இன்ட்ரென்சிக் சொன்னால் பியோர் செமிகண்டக்டராக இருக்கும், எக்ஸ்ட்ரென்சிக் சொன்னால் இம்பியோர் செமிகண்டக்டர். எக்ஸ்ட்ரென்ஸில் அகெயின் 2 டைப்பாக பிரிக்கிறாங்க, என் டைப் அண்ட் பி டைப் செமிகண்டக்டர். நவ் இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் பார்க்கலாம். இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டர்னு சொல்லும்போது அந்த செமிகண்டக்டர் மெட்டீரியல் ரொம்பவுமே பியூர் ஃபார்மாக இருக்கும், எந்த ஒரு இம்ப்யூரிட்டியும் ஆட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகே, இதுக்கு நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கும்போது பியூர் ஜெர்மானியம் அண்ட் பியூர் சிலிக்கான்னு சொல்லலாம். இதோட ஃபார்பிடன் எனர்ஜி கேப் பார்த்தோன்னா 0.72 எலக்ட்ரான் வோல்ட் அண்ட் 1.1 எலக்ட்ரான் வோல்ட். பியூர் ஜெர்மானியமோட எனர்ஜி கேப், சிலிக்கானோட எனர்ஜி கேப். இந்த எனர்ஜி கேப் அட் ஆர்டினரி ரூம் டெம்பரேச்சரில் ரொம்பவுமே ஸ்மாலராக இருக்கனால நிறைய எலக்ட்ரான்ஸுக்கு ஒரு கொஞ்சமான எனர்ஜியே போதும் வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு ஜம்ப் பண்ணுறதுக்கு. ஸோ அப்படி ஜம்ப் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு ஜம்ப் ஆகும்போது இங்கே ஹோல்ஸ் கிரியேட் ஆகுது. வேலன்ஸ் பேண்டில் ஹோல்ஸ் கிரியேட் ஆகுது. So positively charged hole is created in the valence band. Okay. Now electric field is applied to an intrinsic semiconductor. ஒரு electric field intrinsic semiconductorக்கு ஆட் பண்ணுறோம். அப்படி ஆட் பண்ணும்போது அதோட டெம்பரேச்சர் கிரேட்டர் தென் 0 கெல்வினாக இருந்ததுன்னா கண்டக்ஷன் எலக்ட்ரான்ஸ் எல்லாம் என்ன ஆகும்னா மூவ் டு த ஆனோட் அண்ட் ஹோல்ஸ் இன் த வேலன்ஸ் பேண்ட் மூவ் டு த கேத்தோடு. ஓகே, இந்த மாதிரி டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகுது, எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறாங்க. அப்படி இருக்கும்போது ஸோ கண்டக்ஷன் பேண்டில் இருக்க எலக்ட்ரான்ஸ் எல்லாம் ஆனோட பக்கமாகவும் வேலன்ஸ் பேண்டில் இருக்க ஹோல்ஸ் எல்லாம் கேத்தோட பக்கமாகவும் மூவ் ஆகுது. ஸோ செமிகண்டக்டர் கரண்ட் கன்சிஸ்ட்ஸ் ஆஃப் மூமெண்ட் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் ஹோல்ஸ் இன் ஆப்போசிட் டைரக்ஷன். இங்கே எலக்ட்ரான்ஸ் மூவ் ஆகுது, அது எலக்ட்ரானோட மூமெண்ட்டும் ஹோல்ஸும் ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் நடக்குது. எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர் பார்க்கலாம். இன்ட்ரென்சிக் செமிகண்டக்டரில் சம் இம்ப்யூரிட்டி அப்படி இல்லைனா டோப்பிங் ஏஜென்ட் ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கக்கூடியது தான் எக்ஸ்ட்ரென்சிக் செமிகண்டக்டர். இதோட டோப்பிங் ஏஜென்ட்ஸ்னு பார்த்தோன்னா பென்டாவேலண்ட் ஆட்டம் அண்ட் ட்ரைவேலண்ட் ஆட்டம்ட்டு சொல்லலாம். பென்டாவேலண்ட் ஆட்டம்னா அதுக்கு 5 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும், ட்ரைவேலண்ட் ஆட்டம்னா அதுக்கு 3 வேலன்ஸ் எலக்ட்ரான் இருக்கும். ஸோ பென்டாவேலண்ட் ஆட்டமோட எக்ஸாம்பிள் பிஸ்மத், ஆன்டிமனி, ஆர்சனிக், பாஸ்பரஸ். இதே ட்ரைவேலண்டோட எக்ஸாம்பிள் பார்க்கும்போது கேலியம், இண்டியம், அலுமினியம், போரான். பென்டாவேலண்ட்டை டோனார் ஆட்டம்ஸ்னு சொல்லலாம், ட்ரைவேலண்ட்டை அக்செப்டர் ஆட்டம்னு சொல்லலாம். ஏன்னா பென்டாவேலண்ட் ஆட்டம் டொனேட் பண்ணும், எலக்ட்ரான்ஸை டொனேட் பண்ணும்.
இதே ட்ரைவேலண்ட் ஆட்டம் பார்த்தோன்னா அக்செப்ட் பண்ணிக்கும். ஜெர்மனியம் ஆட்டம்லேருந்து ஒரு எலக்ட்ரானை அக்செப்ட் பண்ணிக்கும். ஸோ இந்த டோப்பிங் மெட்டீரியலை டிபெண்ட் பண்ணி எக்ஸ்டென்சிங் செமிகண்டக்டரை 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று என் டைப் செமிகண்டக்டர் அண்ட் இன்னொன்று பி டைப் செமிகண்டக்டர். என் டைப் செமிகண்டக்டர்னு சொல்லும்போது ஒரு பென்டாவேலண்ட் மெட்டீரியல் லைக் ஆன்டிமனி. ஸோ ஒரு பென்டாவேலண்ட் மெட்டீரியல் ஆன்டிமனி இஸ் ஆடட் டு பியூர் ஜெர்மானியம் கிறிஸ்டல். அந்த டைப் தான் வந்து என் டைப் எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர்னு சொல்லுவோம். So each antimony atom from covalent bond with the surrounding 4 germanium atoms with the help of its 5 electrons. So germaniumல 5 valence electron இருக்கு. அதிலிருந்து 4 எலக்ட்ரானை ஷேர் பண்ணிக்கும் ஆன்டிமனி. ஸோ ரிமைனிங் இருக்க ஒரு எலக்ட்ரான் இந்த ஆன்டிமனிலேயே வந்து என்ன இருக்கும்னா அப்படியே வந்து ஃபிக்ஸ் ஆகியிருக்கும். ஸோ லூஸ்லி பவுண்டடாக இருக்கும். அந்த லூஸ்லி பவுண்டடாக இருக்கிறனால தான் அது எக்ஸஸாக இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணும்னா இந்த வேலன்ஸ் பேண்ட்லேருந்து கண்டக்ஷன் பேண்டுக்கு லிபரேட் ஆகி போகும். ஸோ இதுதான் இங்கே கொடுத்துருக்கு. ஸோ ஆன்டிமனி ஜெர்மனியம் கிட்டேருந்து 4 ஆட்டம்ஸை ஷேர் பண்ணிக்கிச்சு. ஷேர் பண்ணிக்கிட்டு ஜெர்மனியமோட ஒரு எக்ஸஸ் எலக்ட்ரான் இங்கே அது கூடயே ஸ்டே பண்ணும். ஓகே. பி டைப் எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர் பார்க்கலாம். ஸோ இந்த பி டைப் எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர்னு சொல்லும்போது ட்ரைவேலண்ட் இம்ப்யூரிட்டி போரான் பியூர் ஜெர்மனியம் கிறிஸ்டல் கூட ஆட் பண்ணும்போது கிடைக்கக்கூடியதான் பி டைப் எக்ஸ்டென்சிக் செமிகண்டக்டர். இந்த கேஸில் வேலன்ஸ் போரான் ஆட்டமோட வேலன்ஸ் எலக்ட்ரான் என்ன பண்ணுன்னா ஸோ கோவலண்ட் பாண்ட் மாதிரி ஷேர் ஆகும். அப்படி ஷேர் ஆகும்போது ஒரே ஒரு பாண்டு வந்து இன்கம்ப்ளீட்டாக இருக்கும். ஸோ இந்த ஒரு பாண்ட் இன்கம்ப்ளீட்டாக இருக்கு இல்லையா, இது என்ன ஆகுதுன்னா ஜெர்மனியம் ஆட்டம் கிட்ட இருந்து அது பாரோ பண்ணிக்கும். ஸோ அதனால தான் போரான என்னன்னு சொல்கிறாங்க, அக்செப்டர் இம்ப்யூரிட்டின்னு சொல்கிறாங்க. ஸோ ஜெர்மனியம் கிட்ட இருந்து ஒன்று அக்செப்ட் பண்ணிக்குது. ஓகே. Cases has many positive holes in a germanium crystal as there are boron atom thereby producing p type, P for the positive extrinsic semiconductor. So இது boron ஜெர்மனியம் கூட கோவலண்ட் பாண்ட் ஷேர் பண்ணிக்குது. அப்படி ஷேர் பண்ணும்போது ஒன்று வந்து அதுக்கு தேவைப்படுது. அது என்ன பண்ணுதுன்னா ஜெர்மனியம் கிட்ட இருந்து அது அக்செப்ட் பண்ணிக்குது.